மகாலய அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய பித்ருக்கள் தோஷம் நீங்கும் என்று சொல்லுவார்கள். இது ஐதீகம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. அமாவாசையை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை என்று. இந்த புரட்டாசி அமாவாசையில் நாம் கொடுக்கும் இந்த வழிமுறைகள் நம்முடைய முன்னோர்களுக்கு நேரடியாக சென்று சேரும். புரட்டாசி அமாவாசை என்பது மகாலய பக்ஷி என்று சொல்லுவார்கள். மகாலயனா கூட்டமாக, பக்ஷி என்ற 15 நாட்கள். இந்த மகாலய பக்ஷி தினத்தன்று நம்முடைய முன்னோர்கள் யமலோகத்தில் இருந்து 15 நாட்களுக்கு முன்னாடியே பூவுலகிற்கு திரும்புவார்கள். நம் பூவுலகிற்கு திரும்பும் நாட்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டை வந்து சேருவார்கள். இந்த 15 நாட்கள் நம்முடன் தான் இருப்பார்கள், நம் கூடயே இருப்பார்கள். இந்த 15 நாட்கள் நம்முடைய வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், கறி எதுவும் செய்யாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். அமாவாசை தினத்தன்று நாம் கோயில்களில் சென்று ஐயர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வேட்டி துண்டு இந்த மாதிரி நம்ம வந்து தர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி செய்வதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு அனைவருக்குமே இது சென்று சேரும். சென்று சேருவதனால் நம்முடைய பித்ருக்கள் தோஷம் எல்லாம் நீங்கி நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் செல்லும் நேரம் தை அமாவாசை தினத்தன்று அவர் யமலோகத்தை சென்று சேருவார்கள். இந்த 3 அமாவாசை தினத்தன்று நாம் சிறப்பாக கொண்டாடுவதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் நேரடியாக சென்று சேரும். இந்நாள் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது.